மச்சான் மச்சான், நீ திடீர்னு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வா சொன்னதும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் மச்சான். என்ன மச்சான் ஆச்சு? இல்லடா, என்ன நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்கள என்னால நல்லா பாத்துக்க முடியல. என்ன மச்சான் ஆச்சு? நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறணும்னு தோணுதுடா. ஏய், ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்லடா, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, நான் ஏன் இப்படிலாம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியலடா. இப்படி ஒரு சூழ்நிலைய நான் வாழ்க்கையில சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஆசைகளோடவும் கனவுகளோடவும் இருந்தேன் தெரியுமா? இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டத்தையும் பிரச்சனையும் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கேன் என் கையால். கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவளுக்கு சந்தோஷமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுக்கலாம்னு நினைச்சேன். கையில மட்டும் இல்ல, கையில் குடும்பத்தில் இருக்கவங்களையும் கூட நல்லா பார்த்துக்கணும், வசதியா வாழ வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இது இது எதுவுமே நடக்காம போச்சு. நான் கஷ்டப்படுறத நினைச்சு ஃபீல் பண்ணலடா. எனக்கு கையில் கூட வாழ்ற வாழ்க்கையே போதும். அதை விட சந்தோஷம் சத்தியமா என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஆனா கையிலையும் அவன் குடும்பத்தையும் அப்படியே விட முடியாதுடா. நான் வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணுங்கிறதுக்காக கையில் மட்டும் இல்லாம கையிலோட மொத்த குடும்பமும் போராடுறாங்க. அவங்க மனசளவுல என்ன அவங்க வீட்டு மாப்பிள்ளைய மட்டும் பார்க்கல, அவங்க வீட்டுல ஒரு ஆளாதான் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ராஜா மாதிரி தாங்குறாங்கடா. என்னோட தோல்விய அவங்க தோல்வியா நினைக்கிறாங்க. நான் ஜெயிக்கிறத அவங்களோட வெற்றியா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறத அவங்க நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கடா. அவங்களுக்காவது நான் கண்டிப்பா ஜெயிக்கணும் மச்சான். நானும் உனக்கு ஏதாவது பண்ணும் தாண்டா நினைச்சு அந்த ரோஹித் கிட்ட பணம் கேட்டு போனோம். அவன் என்னடானா லூஸ் மாதிரி பேசிட்டான். பேசாம அவன் சொன்னதெல்லாம் மறந்துட்டு அந்த பணத்தை வாங்கிக்கலாமா? என்னடா பேசிட்டு இருக்க? கையில தூக்கி போட்டு வா, அந்த பணம் கொடுக்கணும்னு சொன்னா நான் எப்படா வாங்குவேன்? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம கையிலையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக அவன் பேசுறான்டா. அவங்களுக்குலாம் என்ன எத்தனை நாளா தெரியும்? அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை பத்தி முழுசா தெரியும். ஆனா அப்படி இருக்கிறவங்க என்ன கீழே விழவிடாம தாங்கி பிடிக்கிறாங்கடா. இன்னைக்கு கூட எனக்கு டிராவல்ஸ் பிசினஸ் வச்சு கொடுக்கலான்னு கையில் சொன்னதுக்காக வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்களால என்னென்ன முடியுமோ அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து கையில் கிட்ட கொடுக்கறாங்க. காமாட்சி அத்தை இது மாப்பிளைக்கு உதவியா இருக்குன்னு அவங்க தாலியை கொண்டு வந்து கொடுத்தாங்கடா. அந்த சின்ன பொண்ணு ஆனந்தி மாமாக்கு இது உதவியா இருக்குன்னு அவ செயினை கொண்டு வந்து கொடுக்கறா. இத்தனைக்கும் நேத்து அந்த வீட்டுக்கு மருமகளா வந்த ஷாலினி கூட அவன் நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டு அண்ணனுக்கு இது உதவியா இருக்குன்னு சொல்றாடா. இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன மேல கொண்டு வரதுக்காக எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்கடா. இப்படி ஒரு குடும்பம் யாருக்கு கிடைக்கும்? அந்த விதத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா மச்சான். எனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவது நான் ஜெயிக்கணும்டா. சும்மா இல்ல, ரொம்ப பெருசா ஜெயிக்கணும். அந்த குடும்பத்தை நான் ரொம்ப தாங்கி பிடிக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்னு தான் தெரியல. என் மனசுல இருக்க ஆதங்கத்தை சொல்லதான் நான் இங்க வர சொன்னேன். நீ சொல்றது எனக்கு புரியுது மச்சான். நாமளும் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம். ஆனா எதுவுமே அமைய மாட்டேங்குது. ஆனா நீ கவலைப்படாத, கண்டிப்பா ஏதாவது பண்ணிடலாம். ஆமா, நீ ஏதோ டிராவல் சேர்க்க போறேன்னு சொன்னியே, அது என்ன பிளான்? ஆமாண்டா, ஒரு 10 லட்ச ரூபா இருந்தா டிராவல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 10 லட்சமா? அந்த பணம் கிடைச்சிருச்சுன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறிடுவேன். யாரெல்லாம் நான் இப்படி ஒண்ணுமே இல்லாம போனதுக்கு காரணம் கையல் தான்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு நான் கையலால தாண்டா ஜெயிச்சேன்னு என் நெஞ்ச நிமித்தி சொல்லணும்டா.
என் கையில தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். அந்த குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துப்பேன். அது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த பணத்தை எப்படி நான் ரெடி பண்ண போறேன்னு தெரியல. அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு கையில கஷ்டப்படுத்துறமோன்னு எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குடா. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிக்கிறேன். கண்டிப்பா அதை ரெடி பண்றேன். ஏலே மௌன, எங்க போயிருந்த? அங்க பூஜை எப்படி நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? சித்தப்பா, எழிலங்க இருக்காரு சித்தப்பா. எழிலா? எங்க? சித்தப்பா அங்கதான் பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்காங்களா? கையல் கூட இருக்காளா? இல்ல, அவர் ஃப்ரெண்டு ஆனந்த் கூட வந்திருக்காரு சித்தப்பா. ஓ சரி, அவங்க எங்கேயும் வந்துட்டு போறாங்க. வா நம்ம போலாம். நான் வரல சித்தப்பா. அவங்க பேசினதெல்லாம் கேட்டு மனசு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு சித்தப்பா. அப்படி என்ன பேசுனாங்க? இல்ல, கையிலும் எழிலும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க சித்தப்பா. இந்த எழில் ஏதோ டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு பணம் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாரு சித்தப்பா. அதை கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு சித்தப்பா. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுன்னு தோணுது சித்தப்பா. நீ என்னடா பண்ண போற? இல்ல சித்தப்பா, அவர் டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உனக்கு எதுக்கிட்ட அந்த தேவையில்லாத வேலை? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன சித்தப்பா நீ இப்படி சொல்ற? அவங்க கஷ்டப்படுறாங்க, உதவி பண்ணுங்கிறேன், இனிமே தேவையில்லாத வேலைங்கிற. ஆனா நான் முடிவு பண்ணேன் சித்தப்பா, அவங்களுக்கு தேவையான 10 லட்சம் ரூபாயை நான் கொடுத்துட போறேன். நீ கொடுப்ப, ஆனா கையில வாங்கணுமே. நீ நல்லது நினைச்சு எது பண்ணாலும் அவ தப்பா தான் நினைக்கிறா. நீ திருந்தணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா. அவகிட்ட உதவி பண்றேன்னு சொல்லி பணம் கொடுக்க போறியா? இங்க பாரு, இந்த பிரச்சனைய கையல் பார்த்துப்பா. எழிலுக்கு தேவையான பணத்தை அவ எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடு. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். சித்தப்பு, அப்படிலாம் விட்டுற முடியாது. கையல் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பார்த்துட்டு இருக்க சொல்ற? நான் பணத்தை கொடுக்க தான் போறேன். டேய், நான் இப்பவும் சொல்றேன், நீ கொடுக்க தயாரா இருந்தாலும் அவ வாங்க மாட்டான். நான் கொடுத்தா தான் நான் வாங்க மாட்டேன். யார்கிட்ட கொடுத்தா பணத்தை வாங்குவாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து இந்த பணத்தை நான் வாங்க வைக்கிறேன்.